ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இது எப்படி வரும்னா धा तेरी कीट तक धीरे धीरे तक धीरे धीरे तक धीरे धीरे तक அப்படி வரும். நம்ம பிஃபோராக பார்த்தீங்களா, அந்த லெசன் வந்து இது கூட சேர்த்து வாசிக்கணும். தாத்திரி கிட்டத்தக்க திருதிரி கிட்டத்தக்க தாத்திரி கிட்டத்தக்க தூணா கிட்டத்தக்க. இது எப்படி ஃபுல்லாக சொல்லணும்னா தாத்திரி கிட்டத்தக்க திருதிரி தக் திருதிரி தக் திருதிரி க அப்படி வரும். दादरी किटतक धीरे धीरे तक धीरे धीरे तक धीरे धीरे तक दादरी किटतक धीरे धीरे किटतक दादरी किटतक तू ना करतक அப்புறம் காலி தாதரி கிட்டத்தக்க திருதிரி தக் திருதிரி தக் திருதிரி தக் தாதரி கிட்டத்தக்க திருதிரி கிட்டத்தக்க தாதரி கிட்டத்தக்க தீனா கிட்டத்தக்க. ஸோ அவ்வளோதான். இது நான் வந்துட்டு உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அந்த கார்வெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா, அதே கார்வை தான். அந்த ஒன் அது அவ்வளோதான் கார்வை வரும். அதில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன். இது எப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி சொல்லணும்னா दादरी कड़तक धीरे धीरे तक धीरे धीरे तक धीरे धीरे तक दादरी कड़तक धीरे धीरे कड़तक दादरी कड़तक तूना कड़तक दादरी कड़तक धीरे धीरे तक धीरे धीरे तक धीरे धीरे तक दादरी कड़तक धीरे धीरे कड़तक दादरी कड़तक दीना कड़तक. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த திருதிரியும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வாசிச்சு காமிக்கிறேன். இது இங்கேயும் வாசிக்கிறேன், இங்கேயும் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இந்த நோட் இங்கே வாசிக்கணும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இங்கேயும் வாசிக்கலாம். அதில் அப்படியே வாசிக்கலாம். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக வாசிக்கணும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு உள்ளதை வாசிக்கிறேன், அதுவும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வாசிக்க பாருங்கள். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும் வாசிக்கிறதுக்கு. அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட் வாசிச்சா நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. இங்கேயும் இங்கே ட்ரை பண்ணுங்கள். இங்கேயும் ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பொறுமையாக நோட் பண்ணி நீங்கள் வாசிங்க. கண்டிப்பாக ஃபாஸ்ட் உங்களால் வாசிக்க முடியும். பொறுமையாக கீழ்காலத்துலேருந்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த லெசன் நான் சொல்கிறேன். இது அடுத்த லெசன் எப்படி வரும்னா धीरे धीरे का धा धीरे धीरे का धा धीरे धीरे का धातरी किडतक धीरे धीरे किडतक दादरी किडतक तूना किडतक அப்புறம் காலி धीरे धीरे का ता धीरे धीरे का ता धीरे धीरे का धातरी किडतक धीरे धीरे किडतक दादरी किडतक दीना किडतक. அவ்வளவுதான் फ्रेंड्स. அது எப்படின்னா धीरे धीरे का धा धीरे धीरे का धा धीरे धीरे का அப்படி வரும். ஸோ அது ஒன்று தான் அதுக்கு ரெஸ்ட் இருக்கும். ஸ்லோவாக சொல்கிறேன் பாருங்க, ஈஸியாக புரியும் உங்களுக்கு. धीरे धीरे कट वन दा वन धीरे धीरे कट वन दा वन धीरे धीरे कट वन. நான் எங்கெங்கெல்லாம் ஒன் சொன்னால் அங்கெல்லாம் கேப்பு. धीरे धीरे कट वन दा वन धीरे धीरे कट वन दा वन धीरे धीरे कट वन. ஸோ இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி அந்த காரோட எங்கெங்கெல்லாம் விடணுமோ வாசிச்சா தான் அந்த தாளத்தில் கரெக்டாக வரும். இன்னொன்று தடவை சொல்கிறேன். धीरे धीरे कट वन दा वन धीरे धीरे कट वन दा वन धीरे धीरे कट वन. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த தாத்தரி கிடத்துக்கு திருதிரி கிடத்துக்கு தாத்தரி கிடத்துக்கு தூணா கிடத்துக்கு அங்கே ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். धीरे धीरे कट वन दा वन धीरे धीरे कट वन दा वन धीरे धीरे कट वन दा धीरे धीरे कट धीरे धीरे दा धीरे धीरे कट तू ना धीरे 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 कट वन दा वन धीरे धीरे कट वन दा वन. அப்ப காலி வாசிக்கும் போது நம்ம இப்படி தான் धीरे कट वन दा वन धीरे धीरे कट दा वन धीरे धीरे कट वन दा धीरे धीरे कट धीरे धीरे कट दा धीरे धीरे कट दीना कट. இப்போ நான் பொறுமையா ஒன்றுல வாசிக்கிறேன் பாருங்க.
கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இந்த சேம் இதே வந்துட்டு நீங்க உள்ளே வாசிக்கலாம். திரி திரிக்கா தா திரி திரிக்கா தா. இப்போ திரி திரி இங்கே உள்ளே வாசிக்கும் போது இங்கே போட்டுங்க திரி திரிக்கா தா திரி திரிக்கா தா திரி திரிக்கா அப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த நோட்டும் இங்கேயும் திரி திரி போடுங்க, இங்கே போடுங்க திரி திரிக்கா தா போடுங்க திரி திரிக்கா தா அப்படியே வாசிக்கலாம். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக எழுதி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தாராளமாக உங்களை வாசிக்க முடியும். அடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்த லெசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.